ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நாம வாழும் ஊர்லயோ இல்ல கடந்து போற வீதிகள்லயோ தினமும் எத்தனையோ முறை பாங்கு எனப்படும் அந்த அழைப்பு ஓசைய நம்ம கேட்டிருப்போம். நிறைய பேர் அது ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தோட மதச்சடங்கா மட்டும்தான் பார்த்து கடந்து போயிருப்போம். ஆனா அந்த அரபு வார்த்தைகளுக்கு பின்னாடி மனிதகுலத்தோட சமத்துவத்தை உரக்கச் சொல்லும் ஒரு ஆழமான சமூக நீதி அறிக்கை ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம மிஷன். இந்த அலசலோட முக்கிய நோக்கமே அந்த அழைப்பு குரலுக்குள்ள இருக்கிற வியப்பூட்டும் சமூகவியல் அப்புறம் தத்துவார்த்தமான பரிமாணங்களை உங்களுக்காக பிரித்து மேறதான். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிடணும். கண்டிப்பா சொல்லுங்க. இது எந்த பக்கமும் சாராத முற்றிலும் ஒரு புறவையான அலசல். இந்த அசான் பிடிஎஃப் கட்டுரையில் இருக்கிற தகவல்களையும் அதோட பார்வையையும் மட்டும்தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. இத கேட்கிற நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, ஒரு சாதாரண அழைப்பு ஓசைக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய சமத்துவ குரல் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு சமூகத்தோட ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய தினமும் ஒலிக்கும் ஒரு குரல் எப்படி பயன்படுது அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்தே. அந்த மைய கருத்து தான் இந்த கட்டுரை ரொம்ப ஆழமான ஒரு யதார்த்தத்தோட கடங்குது. ஆமா, இந்த நவீன யுகத்துல அறிவியல் எவ்வளோதான் வளர்ந்திருந்தாலும் சமூகத்துல ஜாதி, நிறம், அதிகாரம்னு மனித குலம் எப்படி துண்டாடப்பட்டிருக்குன்னு இது சுட்டிக்காட்டுது. உண்மைதான். இந்த ஏற்றத்தாழ்வுகளால வரலாற்றிலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி எப்படி இரத்தக்கரைகள் படியுது, மனித உரிமைகள் எப்படி பறிக்கப்படுதுங்கிற கசப்பான உண்மையோட தான் கட்டுரை ஆரம்பமாகுது. இந்த ஒட்டுமொத்த பிரிவினைகளுக்கும் ஒரே தீர்வு உண்மையான சமூக நீதி மட்டும்தான்னு ஒரு வலுவான வாதத்தை இது முன்வைக்குது. ஆனா அந்த சமூக நீதிய நிலைநாட்ட பாங்கு எப்படி ஒரு கருவியா செயல்படுதுங்கிறதான் ஆச்சரியமான விஷயம். அத புரிஞ்சுக்கணுமா, முதல்ல பாங்கு அப்படிங்கறதோட தன்மையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ பொதுவா வழிபாட்டு தலங்கள்ல ஒலிக்கும் மணிகளோ அல்லது மற்ற அழைப்புகளோ நினைத்த நேரத்திலேயோ இல்ல தனிப்பட்ட ஒருத்தரோட விருப்பத்தின் பேர்ல ஒலிக்கப்படலாம். ஆமா. ஆனா பாங்கு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒன்றல்ல. இது தினமும் சரியாக 5 முறை குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல மக்களை தொழுகைக்கு அழைக்க விடுக்கப்படும் ஒரு பிரத்யேகமான கட்டமைப்பு. இதுல எந்த மாந்திரிகமோ இல்ல மாயமந்திர சொற்களோ கிடையாது. கரெக்ட். இது ஏதோ கடமையை நிறைவேற்ற வாங்கன்னு கூப்பிடும் சம்பிரதாய குரலும் இல்ல. அப்புறம் என்னவா பாக்குறாங்க இத? ஒவ்வொரு நாளும் 5 முறை மனித சமூகத்தோட மனநிலையில ஆழமா பதிஞ்சிருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்தெறிஞ்சு சமூக நீதிய உலகத்துக்கு நினைவூட்டும் ஒரு உளவியல் பயிற்சின்னு தான் இதை சொல்லணும். அந்த உளவியல் பயிற்சியை இந்த கட்டுரை எப்படி விவரிக்குதுன்னா, பாங்குல இடம்பெறும் ஒவ்வொரு அரபு வாசகத்தையும் தனித்தனியா டீகோட் செய்யறது மூலமா விளக்குது. முதல் வாசகமான அல்லாஹு அக்பர் அப்படிங்கறத எடுத்துப்போம். இதோட நேரடி அர்த்தம் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். செய்திகள்ல நாம பலமுறை கேட்டிருப்போம். ஆனா சமூக நீதியோட பார்வையில ஒரு சமூகத்துல உள்ள ஏற்றத்தாழ்வுகளை உடைக்க இந்த ஒற்றை வாசகம் எப்படி பயன்படுதுன்னு கட்டுரை சொல்ற விதம் ரொம்ப நுட்பமா இருக்கு. ஆமா, இதிலுள்ள சமூகவியல் தர்க்கம் ரொம்ப ஆழமானது. ஒரு சமூகத்துல எப்போ ஏற்றத்தாழ்வு வருது? நான் உன்னை விட உயர்ந்தவன், என்கிட்ட அதிகாரம் இருக்கு, செல்வம் இருக்கு, இல்ல என் பிறப்பு உயர்ந்ததுன்னு ஒரு மனிதன் நினைக்கும் போதுதான் அங்க ஆதிக்கம் பிறக்குது. கரெக்ட். ஆனா தினமும் 5 முறை இறைவன் மிகப்பெரியவன்னு உரக்கச் சொல்லும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய உளவியல் சமநிலைப்படுத்துதல் நடக்குது. படைப்பினங்கள் அத்தனையிலும் அந்த ஒரு சக்தி மட்டுமே உயர்ந்ததுன்னு ஆகிவிடுகிற பட்சத்துல மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே நிலைதான் ஆகிடுது. உங்களோட அதிகாரம், பணம், பதவி எல்லாமே அந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு முன்னாடி தரைமட்டமாக்கப்பட்டு விடுகிறது. மனிதர்கள்ல யாருமே உயர்ந்தவர் இல்ல, தாழ்ந்தவர் இல்ல, எல்லாரும் அந்த பேரதிகாரத்துக்கு முன்னால சமம்ங்கிற அடித்தளத்தை இந்த முதல் வாசகமே ரொம்ப வலுவா அமைச்சிடுது. அதாவது ஒரு அதிகாரத்தோட உச்சத்தை வரையறுப்பதன் மூலமா மனிதர்களுக்கிடையிலான அத்தனை அதிகார போட்டிகளையும் இது ஒரே நொடில ரத்து செஞ்சிடுது. ஆமாம், இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான பார்வைதான். ஆனா இதை விட என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது அடுத்த வாசகத்துக்கான விளக்கம்தான். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு நான் சாட்சி கூறுறேன் அப்படிங்கிறது தான் அந்த வாசகம். இது ஏதோ ஒரு மதத்தோட அடிப்படை நம்பிக்கை சார்ந்த வரிகளை மட்டும்தான் மேலோட்டமா தோன்றும். ஆனா மனிதர்கள் தங்களுக்குள்ள ஒருத்தர கடவுளா உருவகப்படுத்துறத தடுக்க இந்த கட்டுரை ஒரு யதார்த்தமான உயிரியல் தர்க்கத்தை முன்வைக்குது.
அது இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மனிதகுல வரலாற்றை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு உண்மை புரியும். மனிதர்கள் எப்போதுமே தங்களை ஆள்பவர்களையோ இல்ல அரசர்களையோ கடவுளா வழிபடும் மனநிலையை கொண்டிருக்காங்க. பண்டைய எகிப்தோட ஃபேரோக்களாகட்டும் பல பேரரசர்களாகட்டும் தங்களை தாங்களே கடவுளோட அவதாரமாவோ இல்ல கடவுளாவோ பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. இப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை கடவுளா நினைச்சுட்டா அங்க சமூக நீதி முற்றிலுமா செத்துடுது, அடிமைத்தனம் நியாயப்படுத்தப்படுது. இத உடைக்கத்தான் கட்டுரை மனிதனோட உயிரியல் யதார்த்தத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதாவது ஒரு மனிதன் என்பவன் தனது உடலத்துள்ளேயே மலஜலத்தை சுமந்து கொண்டு திரியும் ஒரு சாதாரண பலவீனமான உயிரியல் படைப்பு. ஆமா, தனக்குள்ளேயே கழிவுகளை சுமந்துகிட்டு பசியாலும் தாகத்தாலும் நோயாலும் கட்டுப்படுத்தப்பட்ட எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் கடவுள் தன்மையை பெற முடியாது. அப்படி ஒரு அசைக்க முடியாத தர்க்கத்தை இது முன்வைக்குது. இந்த உயிரியல் உண்மையை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றது மூலமா ஒரு பெரிய மாற்றம் வருது. ஆமா, மனிதர்கள் தங்களுக்குள்ள ஒருத்தர் சுரண்டுவதற்கோ இல்ல நான் தான் கடவுளுக்கு நிகரானவன்னு அடிமைப்படுத்துறதற்கோ உள்ள எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விடுகிறது. நான் ஒன்ன போலவே உயிரியல் வரம்புகளுக்கு உட்பட்டவன் தான் புரிதல் வந்துட்டா அங்க விஐபி கலாச்சாரமோ இல்ல மனிதன் தாழ்வா பாக்குற போக்கோ அடிபட்டு போகுது. கரெக்ட். சரி, ஒருவேளை அந்த செய்தியை கொண்டு வந்தவரையே மக்கள் கடவுளா ஆக்கிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி இயல்பாவே வரும்ல. ஆமா, அதற்கும் அடுத்த வாசகத்துல ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா, அதாவது முகமது இறைவனின் இறுதி தூதர்னு சாட்சி கூறுறேன் அப்படிங்கிற வாசகம். இது மனித உளவியலோட இன்னொரு பலவீனத்தை சரி செய்யும் ஏற்பாடு. உலக வரலாற்றுல எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் சரி, அதை தோற்றுவித்தவரையோ இல்ல அதுக்காக தியாகம் செஞ்சவரையோ காலப்போக்குல மக்கள் கடவுளாவே மாத்திடுவாங்க. தங்களோட அதீத பக்தியால தெய்வமாக்கிடுவாங்க. ஆனா பாங்கு வாசகம் தினமும் 5 முறை உலகத்துக்கு ரொம்ப தெளிவா உறக்கச் சொல்லுது, இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த அந்த முகமது நபி கூட கடவுள் இல்ல, அவரும் உங்கள போன்ற ஒரு மனிதர் தான், தூதர் தான். இதனால எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அவர் எவ்வளவு பெரிய வழிகாட்டியாவே இருந்தாலும் சரி, கடவுள் அந்தஸ்து கொடுக்கப்படுறத இது முற்றிலுமா தடுத்து நிறுத்துது. ஆக தனிமனித வழிபாடு அப்படிங்கிறது சமூக நீதியோட மிகப்பெரிய எதிரி. அதை ஆணி வேரோடு பிடுங்கி எறியறது தான் இந்த வாசகத்தோட நோக்கம். எந்த மனிதனுக்கும் அதீத அதிகாரமோ இல்ல தெய்வீக தன்மையோ கொடுக்காம பாதுகாக்கிறது தான் உண்மையான சமூக நீதிக்கான முதல் படின்னு தெளிவா புரியுது. சரி, கோட்பாடுகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. தத்துவார்த்த ரீதியா மனிதன் சமம்னு சொல்றது எளிது. ஆனா நடைமுறையில மனிதர்கள் இயல்பாவே அதிகாரத்தை விரும்பக்கூடியவங்க ஆச்சே, இதை எப்படி சாத்தியப்படுத்துறது? அதனாலதான் அடுத்த வாசகமா ஹையா அல சலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிற அழைப்பு விடுக்கப்படுது. இது வெறும் தத்துவமா இல்லாம தினசரி வாழ்க்கையில ஒரு நிஜ உலக பயிற்சியா எப்படி மாறுதுன்னு கட்டுரை விவரிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்க சொல்றோம். அந்த பயிற்சி தான் தொழுகை வரிசை, அதுக்கு சஃப் அப்படின்னு பேரு. மனித சமத்துவத்தோட உச்சகட்ட செயல்முறை வடிவமா கட்டுரை இந்த தொழுகை வரிசையத்தான் சொல்லுது. உதாரணத்துக்கு ஜனாதிபதியாவே இருந்தாலும் சரி, அவர் தாமதமா வந்தா, அவர் தொழுகைக்கு தாமதமா வந்தா அவருக்கு முன் பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்திருக்கும் ஒரு சாதாரண கடநிலை ஊழியருக்கு பின்னாடி நின்னுதான் இறைவனை வணங்கணும். இல்லனா அந்த ஏழை தொழிலாளிக்கு தோளோடு தோள் உரசித்தான் இருக்கணும். இந்த இடம் சமூகவியல் படி ரொம்ப முக்கியமான ஒரு தளம். ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே தங்களோட சமூக அந்தஸ்தை காட்டிக்கிற ஈகோ இருக்கும். ஆனா அங்க நான் விஐபி, நான் பெரிய தொழிலதிபர், எனக்கு முதல் வரிசையில இடத்த காலி பண்ணுங்கன்னு யாருமே கேட்க முடியாது. எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவரும் தன் செருப்ப கழற்றி வச்சுட்டு வரும்போதே தன் சமூக அந்தஸ்தையும் வெளியிலே கழட்டி வச்சுட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அந்த தொழுகையில நெற்றிய தரையில வச்சு வணங்கும்போது ஒருவேளை அந்த இடத்துல தனக்கு முன் நின்ற ஒரு சாதாரண மனிதனோட பாதங்கள் இருந்திருக்கலாம். ஆமா, அந்த இடத்துல தன்னோட உடலோட மிக உயர்ந்த பகுதியான நெற்றிய ஒரு அதிகார வர்க்கத்தினர் வைக்கும்போது மனிதர்களுக்குள்ள இருக்கிற அத்தனை போலி பெருமைகளும் சுக்குநூறா உடைக்கப்படுது. அதனாலதான் இதை வெறுமனே ஒரு சடங்குன்னு கடந்து போயிட முடியாதுன்னு கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிது. சமத்துவம் அப்படிங்கிறது ஏதோ அரசியல் மேடைகள்ல பேசப்படும் தத்துவமாகவோ இல்ல புத்தகங்கள்ல எழுதப்படும் வாக்கியமாவும் மட்டும் இருந்துடக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும், அதுவும் 5 முறை மனிதர்களால செயல்முறைப்படுத்தப்படணும். அதனாலதான் அடுத்த வாசகமா ஹையா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு பாங்க அழைக்குது. இங்க வெற்றி அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க? நிறைய பணம் சம்பாதிப்பதையோ மிகப்பெரிய அதிகாரத்துல அமர்வதையோ அது வெற்றின்னு சொல்லல. மனிதர்களா மதிச்சு எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம இந்த சமத்துவத்தை தினமும் நடைமுறைப்படுத்துறது தான் மனித குலத்தோட உண்மையான வெற்றின்னு இந்த வாசகம் ஆழமா பதிவு செய்யுது. இத ஒட்டுமொத்தமா வச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுது?
அடுத்ததா மீண்டும் அல்லாஹு அக்பர், அதாவது இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற வாசகம் வருது. மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிற கருத்தை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமா வலியுறுத்தவே இது பயன்படுது. இந்த கட்டத்துல கட்டுரை ஒரு ரொம்ப முக்கியமான சிந்தனையை தூண்டும் கருத்தை முன்வைக்குது. அதாவது உலகத்துல மனிதர்களிடையே பிறப்பின் அடிப்படையில பல ஆயிரக்கணக்கான ஜாதிகளோ பிரிவுகளோ கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்திலயும் 2 ஜாதிகள் தான் இருக்குன்னு இது வகைப்படுத்துது. அந்த பார்வை உண்மையிலே ரொம்ப புரட்சிகரமானது. மனிதர்கள் தங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட பிறப்பு அடிப்படையிலான எந்த வேறுபாடுகளையும் இந்த சித்தாந்த துளியும் அங்கீகரிக்கல. மாறாக உலகத்துல உள்ள மனிதர்களை அவங்களோட செயல்களின் அடிப்படையில 2 பிரிவுகளா பிரிக்குது. நல்லவர்கள் அனைவரும் ஒரு ஜாதி, தீயவர்கள் அனைவரும் ஒரு ஜாதின்னு ஒரு ஆழமான கருத்து. நீங்க எந்த குடும்பத்துல பிறந்தீங்க, உங்க நிறம் என்ன, உங்க மொழி என்ன என்பதெல்லாம் இங்க முக்கியமல்ல. உங்களோட குணமும் மனித சமூகத்துக்கு நீங்க செய்யும் நற்செயல்களுமே உங்களோட தகுதியை தீர்மானிக்குது. இது சமூகத்துல காலங்காலமா புரையோடி போயிருக்கும் பிறவி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான ஒரு மிகச்சிறந்த கருத்தியல் தாக்குதல். இந்த அலசலோட இறுதிக் கட்டத்தை நோக்கி கட்டுரை நகரும் விதம் ஒரு அருமையான கலாச்சார இணைப்பை கொடுக்குது. ஆமா, பாங்கோட இறுதி வாசகம் மீண்டும் லா இலாஹ இல்லல்லா, அதாவது இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு முடியுது. அகிலங்கள் எல்லாவற்றையும், அதிலுள்ள கோடிக்கணக்கான படைப்புகளையும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் படைத்தவன் ஒரே இறைவன்தான், பல கடவுள்கள் இல்லைங்கிற கருத்து இது. இத நம்ம ஊர் மண்ணோட ஒரு முற்போக்கான தத்துவத்தோட கட்டுரை ரொம்ப அழகா இணைச்சு காட்டுது. பேரறிஞர் அண்ணாவோட புகழ் பெற்றோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற தத்துவத்தோட இது எப்படி ஒத்துப்போகுதுன்னு பார்க்கும்போது நமக்கே வியப்பா இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அண்ணாவோட கூற்று தமிழ்நாட்டோட சமூக நீதி வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல். மனிதர்கள் அனைவரும் ஒரே குலம், அவர்களை படைத்தவன் ஒரே இறைவன் அப்படிங்கிற அந்த சமூக நீதி கருத்தை தான் அரபு மொழியில பாங்கு தினமும் 5 முறை உலகெங்கும் ஒலிக்க செய்யுதுன்னு கட்டுரை காட்டுது. மொழிகள் வேறா இருக்கலாம், பேசப்படும் நிலப்பரப்புகள் வேறா இருக்கலாம், ஆனா மனித சமத்துவத்தை போற்றும் குரல் ஒன்றுதான் இது உணர்த்துது. மேலும் ஒரு தீர்வையும் இது முன்வைக்குது பாத்தீங்களா? ஆமா, இந்த சமூக நீதி கருத்துக்கள் வெறுமன பள்ளிவாசலோடு சுருங்கி விடாம நாட்டோட எல்லா பகுதிகள்லயும் மக்கள் அனைவரின் மனங்கள்லயும் எதிரொலித்தா என்ன நடக்கும்? நாம அனைவரும் எந்தவிதமான சமூக பொருளாதார வேறுபாடுகளும் இல்லாம ஒன்றுபடுவோம். அப்படி வேற்றுமைகளை மறந்து நாம ஒன்றுபட்டா நம் நாடு உலக அரங்குல ஒரு மாபெரும் வல்லரசா ஒளிரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லன்னு கட்டுரை ரொம்ப நம்பிக்கையோட நிறைவடையுது. நாம இதுவரை அலசிய விஷயங்களை சுருக்கமா தொகுத்து பார்த்தா மூலக்கட்டுரை நமக்கு சொல்லும் செய்தி ரொம்ப தெளிவானது. பாங்கு அப்படிங்கிறது வெறும் ஒரு மத அழைப்பு ஓசை அல்ல. மனிதனுக்கு மனிதன் சமம் என்பதையும் மனிதனை தெய்வமாக்கும் போக்கை தடுப்பதையும் இது வலியுறுத்துது. அதிகாரத்திமிர், ஜாதி, நிறப்பாகுபாடு போன்ற போலி பெருமைகளை தகர்த்தெறிந்து தினமும் 5 முறை உலகிற்கு நினைவூட்டும் ஒரு சமரசமில்லாத சமூக நீதி பிரகடனம் அது. உறுதியா உயிரியல் ரீதியா மனிதனோட இயல்பை பேசி ஈகோகளை உடைத்து ஏழையும் அதிகாரியும் தோளோடு தோள் உரசி நிற்கும் அந்த படிநிலையற்ற சமூக அமைப்பை தினமும் செயல்முறைப்படுத்துறதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய பலன். ஒருவரை அதீதமா புகழ்ந்து கடவுளாக்குவதோ இல்ல ஒருத்தரை தீண்டத்தகாதவரா ஆக்கி ஒதுக்கி வைப்பதோ இரண்டுமே சமூக நீதிக்கு எதிரானவைன்னு இது தெளிவா நிறுவுது. இவ்வளவு நேரம் நாம விவாதித்த இந்த ஆழமான விஷயங்களை நீங்க மனதிற்குள்ள உள்வாங்கியிருப்பீங்கன்னு நம்புறோம். சமூக நீதி, சமத்துவம்னு வரும்போது இந்த மூலக்கட்டுரை எவ்வளவு நுட்பமான தலங்களை தொட்டு சென்றிருக்கேன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த புதிய புரிதலோட ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க விரும்புறோம். இன்றைய நவீன உலகத்தை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நாம ஒரு டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க எல்லாமே அல்காரிதம்களால் தீர்மானிக்கப்படுது. நீங்க உங்க மொபைல் போனை திறந்த உடனே ஒரு அல்காரிதம் உங்களை அளவிட தொடங்குது. உங்க வருமானம் என்ன, நீங்க எதை தேடுறீங்க, உங்களோட அரசியல் சார்பு என்னன்னு எல்லாத்தையும் கணிக்குது. இத வச்சு ஒவ்வொரு நொடியும் இந்த டிஜிட்டல் உலகம் உங்களை ஆயிரக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் ஜாதிகளுக்குள்ள அடைச்சுக்கிட்டே இருக்கு. மனிதர்களை தொடர்ந்து பிரித்து துண்டாடி தரம் பிரிப்பதையே அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு செயல்படுது. இப்படி லாபத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மனிதர்களை தொடர்ந்து பிரிச்சு வைக்கிற ஒரு சிஸ்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எந்தவித அல்காரிதமுக்கும் சிக்காத ஒரு இடத்துக்குள்ள நுழைவதை எண்ணி பாருங்க. தினமும் 5 முறை உங்களோட எல்லா பின்புலங்களையும் வாசல்லையே கலட்டி வச்சுட்டு உங்களுக்கு முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு மனிதனோடு எந்த டிஜிட்டல் பிரிவினையும் இல்லாம உடலால் தோளோடு தோள் உரசி நிற்கும் அந்த தருணம், ஒரு அல்காரிதம் முற்றிலுமா தோற்று போகும் அந்த பாகுபாடற்ற வெளியின் உளவியல் தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களை யாரென்றே தரம் பிரிக்க முடியாத அந்த சமத்துவமான வெளி இந்த டிஜிட்டல் யுகத்துல மனித மனங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலையா இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான சிந்தனையை தூண்டும் விரிவான அலசல்ல எங்களோட பயணித்ததற்கு மிக்க நன்றி.
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். தொடர்ந்து விழிப்போடு இருங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.